இந்த வழக்கு எப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதோ இப்போ வந்து அவர் உடனே இறக்குறார். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தார், அவர் உடனே இறக்குறார். 1,12,000 இளைஞர்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொருவரிடம் இருந்தும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் இதில் வந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதில் திரைத்துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து இதை மறந்து விடுவார்கள். எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து புத்தியே வருது. இத்தனை லட்சம் டன்னு வந்து நெல் மணிகள் வந்து வீணாகி இருக்காது. இந்த பெண்மணி வந்து விவசாயமே பண்ணல, பொய் சொல்றாங்க, இடமே இல்லை அப்படின்னாரு. அந்த அம்மா வயிறு எவ்வளோ எரிஞ்சிருக்கும். விவசாயம் சார்ந்தவர்கள் வயிற்றில் அடித்தோம்னா நம்ம வந்து அந்த பாவம் வந்து சும்மா விடாதுங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த தர்ம தம்பதியில் நாங்களாம் கூட இருந்தவங்க தான். வீட்டில் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாருங்க. அந்த மாதிரி மனிதர் தான் இந்த பன்னீர் சொல்லுவாங்க. அவரை பற்றி பேசுகிறதே வீணு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு வையை ஆனந்த் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. தமிழக அரசு இப்போ 2வது முறையாக வந்துட்டு சிபிஐ விசாரணை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. என்ன சார் இந்த வழக்கு நடக்குது? அதாவது வந்து இந்த வழக்கில் வந்து ஆரம்பத்திலேருந்தே இந்த திரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு கொலை வழக்கில் வந்து பல சந்தேகங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இதில் இந்த பின்னணியிலேருந்து இன்னும் வேறு நபர்கள்லாம் இருக்கலாமோ, அரசியல் பலத்தில் இருக்கிறவங்க இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலாம் பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் தமிழக காவல்துறை வந்து இந்த வழக்கு வந்து விசாரிச்சுட்டு இருந்தது. ஆம்ஸ்ட்ராங்கோட சகோதரர் வந்து இது வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றியது. அதுக்கு உடனே இவங்க வந்து மேல்முறையீடு தமிழ்நாடு அரசு வந்து போச்சு. பட் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் நாங்கள் தலையிடவில்லை, ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, தலையிடவில்லை, சிபிஐ என்கொயரி கண்டக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, விசாரணை நடக்கட்டும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறிவிட்டது. மறுபடியும் இந்த அரசு யாரை காப்பாற்றுவது 2வது முறையாக சிபிஐ விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் போயிருக்காங்க. அது விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டவரோட சகோதரர் வந்து அந்த வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. அவங்க சந்தேகத்தை நிவர்த்திக்காக தான் அவங்க வந்து சிபிஐ கேட்குறாங்க. உயர்நீதிமன்றம் அனைத்து தரப்பு விசாரணையும் கேட்டுட்டு தான் சிபிஐக்கு இந்த வழக்கை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு இந்த அரசு வந்து ஏன் வந்து எந்த பதட்டத்தில் யாரை காப்பாற்றுவது, சிபிஐ வழக்கு தேவையில்லை, சிபிஐ விசாரிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு போனாங்க. ரைட்டு, ஒரு தடவை போகிறாங்க, அது வந்து அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உச்சநீதிமன்றமும் நாங்கள் தலையிட விரும்பவில்லை, சிபிஐயை விசாரிக்கட்டும் என்று தெளிவாக கூறிவிட்டார்கள். 2வது முறையாக இந்த திராவிட மாடல் அரசு, உருட்டு மாடல் அரசு எதற்காக உச்சநீதிமன்றம் செல்கிறது அப்படிங்கிற கொஸ்டின் வந்து, அப்போ நீங்கள் யாரை காப்பாற்றுறதுக்காக, இந்த வழக்கில் யாரை காப்பாற்றுவதற்காக மறுபடியும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சிபிஐ இதுக்கு போகிறீங்க? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கிற வழக்கறிஞர்கள் எல்லாத்துக்குமே ஹெவி ஃபீஸு, 25 லட்சம், ஒரு தடவை பேசுறதுக்கு 25 லட்சம் 30 லட்சம்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இது யாரோட வரிப்பணம்? மக்களோட வரிப்பணம். அதாவது கொஞ்சம் கூட அவங்களுக்கு மக்களை பற்றிய ஒரு அக்கறையே இல்லை அப்படிங்கிற போக்கு இதில் ஒன்று தெரியுது. இன்னொன்று என்னன்னா, இதை தாண்டி இந்த வழக்கில் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு முயல்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு புரியாத புதிராக இருக்குது. இப்போ தமிழக காவல்துறை இந்த வழக்கு விசாரிச்சிச்சுல, அந்த வழக்கினுடைய திருப்தியில் இருந்தாலும் அவங்க சிபிஐக்கே போகிறாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு. தமிழக ஒரு வேறு சிறப்பான நடவடிக்கை இருந்தால் போக தேவையிருக்கு. இதில் விஷயம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து அந்த கொலையாளிகள் வந்து தப்பி ஓடி காவல்துறை வந்து அவங்கள வந்து கைது பண்ணலை. அவங்க அந்த அந்த சம்பவம் நடந்த உடனேயே அவங்களாம் வந்து போலீஸில் வந்து சரண்டர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி இதை பயன்படுத்தினாங்கிறக்காக காவல்துறை வந்து அந்த கள ஆய்வுக்கு இந்த சரண்டர் ஆனவங்களை கூப்பிட்டு போகிறப்போ வந்து திருவேங்கடம் அப்படிங்கிற ஒரு அக்யூஸ்ட், அதில் சரண்டர் ஆனவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. தப்பி ஓட பார்த்தார், அதனால நாங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணோம். நான் என்ன கேட்குறேன், தப்பி ஓடக்கூடிய ஒரு நபர் வந்து ஏன் காவல்துறையிடம் சரணடைய வேண்டும்? கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து அப்பயே தப்பிச்சு போயிருக்கலாம்ல, ஏன் வந்து காவல்துறையிடம் சரணடைந்தவர் வந்து
மறுபடியும் தப்பித்து செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அதில் கிட்டத்தட்ட 3 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணுன்னா, இதில் முதல் குற்றவாளியாக இருக்க நாகேந்திரன் வந்து உடல்நல குறைவால் வந்து மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார். அப்போ இது சிபிஐக்கு உத்தரவிட்டு இறந்துட்டார். அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். இந்த வழக்கு எப்போ வந்து தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டதோ, புரியுதுங்களா, அப்போ வந்து அவர் உடனே இறக்குறார். அவர் வந்து ட்ரீட்மெண்ட் இருந்தார், அவர் உடனே இறக்குறார். அவர் வந்து உடல்நலக் குறைவால் வந்து சிகிச்சை பலனின்றி இறக்குறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. அதையும் வந்து அவரோட மனைவி வந்து ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு உடல் கூராய் வந்து மறுபடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எங்கள் வழக்க மருத்துவர் வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு தடயவியல் பேராசிரியர் வந்து முன்னிலையில் வந்து இது உடல் வந்து மறுக்கூராய்வு செய்யணும், அது முழுவதுமாக வீடியோ பதிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடல் உறுப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பத்திரப்படுத்தி அது வந்து மத்திய அந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆர்கனைஸ் அந்த ரிசர்ச் சொல்லுவாங்க, அந்த துறைக்கு அந்த உடல் கூராய்வு அந்த இதெல்லாம் உடல் உறுப்புகள்லாம் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இவ்வளோ ஒரு சந்தேகங்கள் ஒருத்தவங்க வந்து எழுப்புறாங்கன்னா அதை முறையாக வந்து இவங்களே வந்து எடுத்த உடனே முதையே வந்து சிபிஐக்கு மாற்றியிருக்க வேண்டும். ஏன்னால் இவங்க மடியில் கனம் இல்லைன்னா இவங்களே சிபிஐக்கு கொடுத்துருக்கலாம், புரியுதுங்களா. இவங்க அதை பண்ணாமல் இவங்களே இது பண்ணி அவசரமாக அதில் 2-3 என்கவுண்டரு இந்த மாதிரிலாம் நடந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து மேலும் சந்தேகம் வந்து வலுக்குது. அது சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க மறுபடியும் சிபிஐ விசாரணை வேண்டாம் 2வது முறையாக போகும் பொழுது இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு மேலும் நமக்கு வந்து பல சந்தேகங்கள் எழுகிறது. யாரை காப்பாற்றுவதற்காக யாரை பாதுகாப்பதற்காக இந்த அரசாங்கம் முயல்கிறது அப்படிங்கிறது இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. இதுதான் இந்த அரசாங்கம் நடத்துகின்ற லட்சணம். அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். இதில் வந்து அப்போ காவல்துறையோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இல்லை கொஸ்டின் வருது. எல்லா வழக்குகளுமே, இந்த வழக்கு இல்லை, இப்போ நம்ம ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டுமல்லாமல் கிட்னி முறைகேடு வழக்கில் வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து எஸ்ஐடியை வந்து அமைக்கிறாங்க. அதுக்கும் எதிராக இவங்க போய் அவங்க விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் உச்சநீதிமன்றம் நாடுறாங்க. அதுலேயும் இவங்களுக்கு ஃபெயிலியர். ஏன்னா வந்து உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனையில் அந்த அந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது, உடல் உறுப்பு அறுவை சிகிச்சை மட்டும் செய்யக்கூடாது என்று நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசு தடை விதித்து இருக்கிறது. நான் என்ன ஆகிறேன், இவ்வளோ பெரிய குற்றம் இது நடந்திருக்கு, ஒரு முறைகேடு நடந்திருக்கு, திருட்டு நடந்திருக்கு. கிட்னி வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களுக்கு அவங்ககிட்ட பணத்தாசை காட்டி அவங்க வறுமையை பயன்படுத்தி இந்த மாதிரி முறைகேடாக திருட்டுத்தனமாக இந்த மாதிரி கிட்னியை வந்து இது பண்ணி ஒரு 2 ஹாஸ்பிட்டல் நடந்திருக்குன்னா அந்த ஹாஸ்பிட்டலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல அரசாங்கத்தோட லட்சணம் என்னன்னா அந்த மருத்துவமனையிலே சீல் வைத்திருக்க வேண்டும், கைதும் செய்திருக்க வேண்டும். இது வரைக்கும் கைதே பண்ணலை. இப்போ வந்து அது உச்சநீதிமன்றம் போயும் இல்லை நாங்கள் வந்து சிறப்பு புலனாய்வு குழுவிலிருந்து இது பண்ண தடை விதிக்க மாட்டோம்னு சொன்னதுக்கப்புறம் பேருக்கு ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த மருத்துவர்களையோ அந்த அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்களையோ அந்த மருத்துவமனை நிர்வாகிகளையோ உரிமையாளர்களையோ யாரையுமே கைது பண்ணல. அதில் ஒரு மருத்துவமனை பார்த்தீங்கன்னா அவர் தான் கார் வாங்கணும்னு சொன்னார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த திமுகவோட சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கிறார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, இது ஒரு வழக்கு. இந்த மாதிரி நிறைய வழக்குகள் வந்து இந்த கரூர் விஷயத்தையும் சொல்லலாம். கரூர் வழக்கும் வந்து அவங்க விஜய் தரப்பில் வந்து அவங்க கேட்டது என்னன்னா உச்சநீதிமன்றம் தலைமையில் வந்து ஒரு அமைப்பு இது பண்ணி பண்ணி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. பட் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வந்து சிபிஐ விசாரணைக்கு அதுவும் சிபிஐ விசாரணை வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பதற்றம் என்னன்னு பார்த்தீங்களா, இந்த அரசாங்கத்தோட பதற்றம்னா நம்ம கரூர் இன்சிடென்ட்டில் பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய கிட்டத்தட்ட 68 பேர் 69 பேர் இறந்தப்ப இன்னைக்கு வரைக்குமே கள்ளக்குறிச்சிக்கு வந்து முதல்வர் போகலை. ஆனால் இரவோடு இரவாக போகிறாரு. நாங்கள் போகிறத சொல்ல, ஆனால் ஒரு முதல்வருங்கிறவர் எல்லா விஷயத்துக்கும் போகணும். ஏன்னா துணை முதல்வர் வந்து இன்ப சுற்றுலாவில் வந்து இங்கே துபாய் போனார். உடனே துபாயிலேருந்து தனி விமானத்தில் வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு மறுபடியும் தனி விமானத்துலேயே துபாய்க்கு போகிறார். அப்போ இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு மாடலர், அதாவது இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் கொடுத்துட்டு இவங்க வந்து போகணுங்கிறதா உண்மையான ஒரு நிவாரணம் கொடுக்கணுமோ மக்கள் மேலே அக்கறையோ கிடையாது. அதில் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு இதை வந்து அமைச்சாங்க.
இவங்களும் என்ன பண்ணாங்க, அரசாங்கமும் ஒரு தனிநபர் ஆணையம் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் அருணா ஜெகதீஷனை வந்து நியமித்தாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நபர் ஆணையம் அமைச்சதுக்கப்புறம் இது நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம், இருந்தாலும் இந்த இது நீங்கள் கேட்டதுன்னா அதோட தொடர நான் பேசுகிறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஆணையம் அமைத்தது இந்த அரசு தான், முதல்வர் தான். அது நாளைக்கு நைட்டோட நைட்டாக வந்து இது பண்ணுறீங்க. அந்த மாதிரி அமைச்சதுக்கப்புறம் அரசு உயர் அதிகாரிகளை வச்சு பேட்டி கொடுக்குறது, இந்த செந்தில் பாலாஜியை வச்சு பேட்டி கொடுக்குறது, நீங்கள் எது சொல்ல வேண்டும் என்றாலும் நீங்கள் எங்கே போகணும், நீங்கள் நினைத்த ஆணையத்திடம் போயிருக்கலாமே. அப்போ அந்த ஆணையத்தோட விசாரணையும் இவங்க திசை திருப்புற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் நடந்துக்குச்சு அந்த விஷயம் பொறுத்தவரைக்கும். இதை எல்லாம் உற்று நோக்கிய உச்சநீதிமன்றம் தான் வந்து இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றினது. ஆனால் தொடர்ந்து இந்த உருட்டு மாடல் அரசு வந்து சமீப காலங்களில் உச்சநீதிமன்றத்தால் குட்டு வாங்கி கொண்டே இருக்கிறது. சரிங்களா? இதுதான் இந்த கவர்மெண்ட்டோட இயலாமையை காட்டுது. இப்போ இரண்டாவது முறை உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போக முடியுங்களா? அப்படி போக முடியுமா? அப்படி போனாலும் கூட ஒரு வேளை மறுபடியும் அவங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றம் அவங்க கொடுத்த வழக்கே மறுபடியும் வந்து திருப்பி அவங்களே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ஒரு வாக்கு ஒன்று சொல்கிறேன்னா, ஒரு தீர்ப்பு நான் கொடுத்துட்டோம்னா, அந்த இப்போ என்ன அடிப்படை முகாந்திரம் இருக்குது மாற்றுறதுக்கு வந்து சிபிஐ விசாரணைன்னு கொடுத்துட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு தான் உச்சநீதிமன்றம் நாங்கள் இதில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதில் என்ன சர்க்கம்ஸ்டான்ஸ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து இதில் வந்து எங்கள் லா டைமில். அதில் என்ன நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கலையே. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்ஸ் சேஞ்சஸ் இருந்திருந்தால் வந்து அந்த வழக்கில் வந்து மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே சேஞ்சஸ் வந்து நடக்கலை. ஸோ அப்படிங்கிறப்ப இதுவும் உச்சநீதிமன்றம் இந்த மனுவையும் தள்ளுபடி செய்யும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். இப்போ சமீபத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு புயல் கிளம்பியிருக்கு. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கத்துறையில் இந்த பொறியாளர்கள், இளம் உதவியாளர்கள், இளம் பொறியாளர்கள் நியமனத்தில் கிட்டத்தட்ட ஒரு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக இடி வந்து தமிழக காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கு. எப்படி சார் பார்க்குறீங்க? இது ரொம்ப இது இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்கள். இன்றைக்கி வந்து இந்த அரசு வந்த உடனே இவங்க என்ன சொன்னாங்க, 5 லட்சம் பேர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு வந்துச்சு. இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி 5 லட்சம் இளைஞர்களுக்குன்னு சொல்லிட்டு, அதில் 50,000 பேர் கூட இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து கொடுக்கல. இன்னொன்று, அரசு பணிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது வந்து ஏன்னா இவங்க வந்து இந்த துறையில் பார்த்தீங்கன்னா, இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு வந்து மொத்தம் வந்து 2538 போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1,12,000 இளைஞர்கள் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. பொறியாளர்கள், இளைஞர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. சுகாதார ஆய்வாளர்கள், பிஇ முடித்தவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒவ்வொருவரிடம் இருந்தும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் இதில் வந்து லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இவங்க வந்து இந்த பணி நியமனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கிறது வந்து இப்போ அமலாக்கத்துறை மூலியமாக நமக்கு வந்து தெரியுது. அமலாக்கத்துறை இது வந்து ஏப்ரல் மாதம் அந்த பீரியடில் வந்து இந்த துறை சம்பந்தப்பட்ட மந்திரியின் சகோதரர் நிறுவனங்கள்லாம் ரைடு நடக்கிறப்ப தான் இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமாம், அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்டுபிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 200 பக்கம் அறிக்கையை வந்து அந்த ஆவணங்கள் இதெல்லாம் நாங்கள் கைப்பற்றின ஆவணங்கள்லாம் அறிக்கையாக வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து அமலாக்கத்துறை கொடுத்து இதில் இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்திருக்கு, இத்தனை 888 கோடி வந்து இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கையை கொடுத்தோம். இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு வந்து கும்பகோணம் தூக்கத்தில் வந்து இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை அதிகாரிகளுக்கு, எத்தனை அரசியல்வாதிகளுக்கு இந்த பணம் சென்று இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து பொதுவாக இப்போ தமிழக அரசு பணிகளுக்கு வந்து டிஎன்பிசி மூலமாக தான் தேர்வு வச்சு எடுக்கணும் தானே ஒரு விதிமுறைகள் இருக்குது. ஆமாம், இந்த விதிமுறை அது இதுலேயும் சொல்லியிருக்காங்க. 21 என்னமோ வந்து இந்த மாதிரி வந்து இந்த துறைக்கும் வந்து தமிழக தேர்வாணையத்துறை மூலியமாக தான் எடுக்கணும்னு பண்ணியிருக்காங்க. அதை தூக்கி இவங்க கிடப்பில் போட்டுட்டு இவங்க வந்து நேரடி நியமனம் இந்த இதில் வந்து நேரடி நியமனம் வந்து தேர்வு மூலியமா. ஆமாம், இந்த நேரடி அதான் டிஎன்பிசி இல்லாமல் இவங்களாம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மூலியமாக வந்து ஒரு தேர்வு வச்சு இவங்களாம் வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஎன்பிசினா ப்ராசஸ் ஜாஸ்தி, அதில் ஊழல் வந்து அவ்வளோ நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. இவங்க முழுக்கமே இந்த 2538 பேருக்கும் வந்து இதில் வந்து பணத்தை வாங்கிட்டு தான் வந்து இதில் வந்து இந்த பணி நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. இது வந்து அமலாக்கத்துறை வந்து தெளிவாக அவங்க ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க, அது சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் அனுப்பியிருக்காங்க. அதை வாங்கிட்டும் இந்த தமிழக காவல்துறை வந்து இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா, இந்த நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையை கட்டுப்படுத்துவது யார்?
அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்போ இந்த லஞ்சமாக பெற்ற இத்தனை கோடி, இத்தனை 100 கோடிகள் வந்து யாருக்கெல்லாம் போச்சு, யார் பாக்கெட்லாம் ஆளுகின்றவர்களுக்கு போச்சா, அதிகாரிகளுக்கு போச்சா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கண்கூடு. இதுதான் இந்த அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற அரசு வேலைங்கிறது வந்து இன்றைக்கி ஒரு பெரிய எட்டா கனியாக இருக்கிறப்ப, ஒரு சாதாரணமாக இருப்பவர்கள் வந்து நல்லா அவன் டேலண்ட்டாக இருப்பான். அந்த பையன் வந்து இந்த மாதிரி 35 லட்சம் 25 லட்சம் நீங்கள் பணம் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களால எப்படி இவ்வளோ பணத்தை வந்து கொடுத்துட்டு லஞ்சமாக கொடுத்துட்டு வேலைக்கு வர முடியும்? அப்போ எவ்வளவு திறமையான, நல்ல திறமையுள்ள, ஏழ்மையில் வாழுகின்ற திறமையுள்ள இளைஞர்களோட பணி நியமனம் வந்து பறிக்கப்படுது, அவங்க கனவு வந்து சிதைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கணும். ஆமாம், அவங்களோட கனவுகளும் சிதைக்கப்படுது. இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு அவங்க கனவையும், இளைஞர்களோட கனவையும், நல்ல திறமை இருக்கிறவர்களோட கனவையும் சிதைத்து இவர்கள் பாக்கெட்டை நிரப்பி கொண்டு இருக்கிறார்கள் தான் உண்மை. நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் இந்த படித்த இளைஞருடைய கனவுகள் பறிக்கப்படுறப்ப இங்கே பள்ளிகளுடைய வந்து இடை நிற்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக, அது இன்னைக்கு கூட ஒரு செய்தித்தாளில் வந்திருக்கு. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப பெருசாக இது பண்ணிட்டு இருக்கிறப்ப ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார் இல்லையா, திரு மகேஷ் பொய்யாமொழி, அவர் வந்து ரசிகர் மன்ற தலைவர் தானே. அவர் வந்து பள்ளி கல்வித்துறைக்கு இப்போ அமைச்சராக இன்னும் ரசிகர் மன்ற தலைவராக தான் இருக்கார். அவர் என் துறையில் அப்படி இருக்குது, பொன்னான துறை, அது இதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லா இதுலேயும் பேட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், பள்ளிக்கல்வி சிறந்து விலகு இந்தியாவிலேயே சிறந்து தமிழகத்தில் தான் கல்வி மிளர்கிறதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி வந்த ஒரு பேப்பர் இதில் வந்து பிரைமரி எஜுகேஷனில் 2.7% வந்து ஸ்கூல் ட்ராப் அவுட், படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இது இல்லாமல் 2.7% மாணவர்கள் வந்து நின்றுருக்காங்க. அதே மாதிரி வந்து அப்பர் பிரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா 2.8%, 2.8% மாணவர்கள் வந்து பள்ளி படிப்பை தொடர முடியாமல் நின்று இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேடு பார்த்திங்கன்னா 8.5%. இது பார்த்திங்கன்னா 8.5%ங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தொகை பார்த்திங்கன்னா. அப்போ இத்தனை மாணவர்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆசை இருக்கும், படிக்க வருவாங்க. சரியான ஒரு வழிகாட்டு இல்லாமல், ஆசிரியர்கள் இல்லாமல், அவங்களுக்கு ஒரு இது இல்லாமல் தான் நிற்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்காமல் இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து அவர் என்னோடதெல்லாம் பள்ளி கல்வித்துறை சிறந்து விலகு, அதாவது கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு ஒரு மகாநாடெல்லாம் ஒரு இதெல்லாம் நடத்துனாங்க. அது ஒரு கூத்து பண்ணாங்க, சினிமாக்காரங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு. அதாவது இவங்களோட நிலைப்பாடு என்னென்னா, இந்த திராவிட உருட்டு மாடல் நிலைப்பாடு, நம்ம என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதில் திரைத்துறை சார்ந்தவர்களை கொண்டு வந்து வச்சு ஒரு நாள் அது வந்து ஒரு ட்ராமா மாதிரி பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து இதை மறந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், மக்கள் மனநிலை அவ்வளோ இது கிடையாது. ஏன்னா அவ்வளோ புழுங்கி போயிருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்தோட செயல்பாடை பார்த்து பாதிப்பில் அடிபட்டு இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க. அதனால் இவங்க என்ன வந்து திரைத்துறையை நிறுவி என்ன புதுசாக ஸ்கீம் போட்டு ஏமாற்றினாலும் ஏமாறுவதற்கு தமிழக மக்கள் தயாராக இல்லை. இந்த மழை வெள்ளத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து இவர் வந்து நம்ம மாண்புமிகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து புத்தியே வருது. அதுக்கு முன்னாடி இந்த நெல்மணிகள்லாம் இவங்க வந்து நினைத்திருந்தால் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு இருந்தால் இத்தனை லட்சம் டன்னு வந்து நெல் மணிகள் வந்து வீணாகி இருக்காது. எவ்வளோ, அதாவது நெற்பயிருங்கிறது வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி வளர்ப்பாங்க. இவர் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் துணை முதல்வர் அங்கே போகிறார். அப்போ அங்கே அது நடந்துக்கிட்டு இருக்குது. இது என்ன சொல்ல வரேன்னா, இந்த தமிழக முதல்வரோட செயல்பாடெல்லாம் எப்படி இருக்குன்னா, இங்கே தூய்மை பணியாளர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு சரியான ஊதியம் வேண்டும்னு சொல்லிட்டு, அன்றைக்கி அவங்க வந்து அவ்வளோ நாள் இருக்கிறப்போ ஒரு நாள் நள்ளிரவில் வந்து அடித்து, காவல்துறையில் அடித்து துன்புறுத்தி வேனில் ஏற்றி அரெஸ்ட் பண்ணுறாங்க, கைது செய்து சிறையில் அடைக்க போகிறப்ப வந்து இவர் வந்து கூலிப்படம் ப்ரிவியூ பார்த்துட்ருக்கார். யார்? தமிழக முதல்வர் வந்து கூலிப்படம் ப்ரிவியூ பார்த்துட்ருக்காரு. அப்படி நடந்ததா? தஞ்சாவூரில் வந்து இவ்வளோ வந்து தஞ்சை மண்டலத்தில் வந்து அவ்வளோ இது நடந்து விவசாயிகள் வந்து மேலா துயரில் இருக்கிறாங்க, கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இவ்வளோ வட்டிக்கு வாங்கி பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஒரு பெண்மணிலாம் சொன்னப்ப துணை முதல்வர் வந்து சொல்கிறார், அந்த பெண்மணி வந்து விவசாயமே பண்ணலை, பொய் சொல்கிறாங்க, இடமே இல்லை இல்லை அப்படின்னாரு. அந்த அம்மா வயிறு எவ்வளோ எரிஞ்சிருக்கும். எவ்வளோ வட்டிக்கு வாங்கி பண்ணியிருக்காங்க, நகையை அடகு வச்சு பண்ணியிருக்கேன்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. பார்க்குறப்ப நமக்கே வந்து பதறுது. ஏன்னா விவசாயம் சார்ந்தவர்கள் வயிற்றில் அடித்தோம்னா நம்ம வந்து அந்த பாவம் வந்து சும்மா விடாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்துகிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு துயரச்சமும் மழை வந்து நெல்மணிகளெல்லாம் வீணாகி கொண்டு இருக்கும் பொழுது இவர் வந்து ஒரு திரைப்படத்தை, இந்த பைசன் ஒரு படத்தை பார்த்துட்டு அந்த நடிகரையும் இயக்குனரையும் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். அந்த டைரக்டர்கிட்ட சொல்கிறார், உங்கள் ஒவ்வொரு படத்தையும் வந்து நான் வந்து உன்னிப்பாக கவனிப்பேன்
அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்க சினிமாவை சார்ந்து தான் இருக்கிறாங்களே தவிர மக்கள் நலனில் இவங்களுக்கு துளி கூட அக்கறை இல்லை. உங்களோட ஒவ்வொரு படத்தையும் நான் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கிறேன்னு சொல்கிறவர் ஒரு முதல்வர் வந்து இந்த மாதிரி மழை வெள்ளம் வருது, இவ்வளோ வருது, நெற்மணிகள் நெற்பயிர்கள்லாம் என்ன ஆகும், நெல்மணிகள் என்ன ஆகுங்கிற அந்த பக்கம் விவசாயிகளுடைய பற்றி, அவர்களோட கஷ்டங்களை பற்றி, கவலைகளை பற்றி உன்னிப்பாக அதை ஒரு பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி இத்தனை லட்சம் டன் வந்து நெல்மணிகள் வந்து வீணாகிருக்காது. ஸோ இந்த அரசாங்கம் வந்து இவர் வந்து சினிமா தான், அவங்களுக்கு வந்து சினிமாவை தவிர வேறு எதுவும் தெரியாது, புரியுதுங்களா? அதனால் மக்கள் அவலங்கள் வந்து இவங்களுக்கு போகாது. இவங்களோட ஒரே இது என்னென்னா பணத்தை செலவழித்து எப்படி பண்ணுறோம், தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காங்க. ஆனால் மக்கள் மனநிலை இன்றைக்கி வெகுவாக மாறி இருக்கிறது. இவர்களுக்கு என்ன பொய் சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவது இல்லை. ஏன்னா போன தேர்தல் வாக்குறுதியில் இவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னதை வந்து எதையுமே நிறைவேற்றலை. அது எல்லாம் மக்களுக்கு தெரியுது. இப்போ அடுத்து வந்து வர்ற தேர்தலில் அவங்க என்ன அறிக்கை கொடுத்தாலும், தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாலும் அதில் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த ஆட்சி வந்து ஒரு 2026 தேர்தலின் போது தூக்கி எறியப்படும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். சார், இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல, ஆட்சி மாற்றப்படும், ஊழல் இது மாதிரி பிரச்சனையாக சொல்லுது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் திமுக தான் ஆட்சி வரும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அவர் சீன்றதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஓப்பனாக சொல்லணும்னா அவர் அப்படியே கிடக்கிற ஒரு அரசியல் அனாதை தான். அவர் வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா, எதுவுமே நம்மளை பற்றி செய்தி வரலன்னா உடனே என்ன பண்ணுவார், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட இவராக வழியாக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு அங்கே போயஸ் கார்டனில் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வந்து அது ஒரு நாள் செய்தி வரும் பார்த்தீங்களா. அப்படி ஒரு விளம்பரம் தேடக்கூடிய இடத்துக்கு தான் இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நீ மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரும் நீங்கள் சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது நீங்கள் உப்பு போட்டு சாப்பிட்றவராக இருந்தால் உங்களை இந்த இடத்துக்கு வந்து உங்களை வந்து எந்த இயக்கம் வந்து ஒரு கோபுரத்துக்கு வந்து உங்களை வந்து உட்கார வச்சது? புரட்சித் தலைவி அம்மா வந்து உங்களுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுது இவரை வந்து முதல்வராக அமர வைத்தார். மறுபடியும் கட்சியில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அம்மா மறைவுக்கு அப்புறம் பிரச்சனை பண்ணிட்டு ஓடினார். மறுபடியும் வந்து கட்சி ஒன்றா இருக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அரவணைச்சு அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் ஒரு பதவியை கொடுத்து, துணை முதல்வர் பதவியை கொடுத்து அழகு பார்த்தார். அப்பையும் இவர் வந்து இவர் சம்பாதிப்பதில் தான் குறியாக இருப்பாரே தவிர கட்சிக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் என்னைக்குமே விசுவாசமாக இருந்தது இந்த ஓபிஎஸ் கிடையாது. புரியுதுங்களா? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுகவை வீழ்த்துவதற்காக துவங்கப்பட்ட ஒரு கட்சி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீ இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் வரும்னா அப்போ இவரோட மனநிலை என்ன, அப்போ இவர் யாருக்கு தான் விசுவாசமாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நான் வந்து மக்கள்கிட்டயே விட்டுறலாம். இது வந்து அவரை பற்றி பெருசாக பேச வேணாம்னு நினச்சேன். நீங்கள் கேட்டதுக்காக நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, இந்த தர்ம தம்பரியில் நாங்களாம் கூட இருந்தவங்க தான். வீட்டில் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாருங்க. அந்த மாதிரி மனிதர் தான் இந்த பன்னீர்செல்வம். அவரை பற்றி பேசுகிறதே வீணுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் உண்மை. நிச்சயமா சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்தில் பயந்துட்டு நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.